ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் ஹாலில் ஃபிசிக்ஸ் கொஷின் பேப்பர் பார்த்துட்டு அதுக்கு எப்படி சிம்பிளஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட்டு சொல்யூஷன் எடுத்து ஒரு ஆன்சர் ஷேட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது, ஸோ அதை எய்மாக வச்சு தான் அந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இட் மே நாட் பி த சிம்பிளஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் சொல்யூஷன். ஸோ இதோட சிம்பிளஸ்ட் அந்த ஷார்ட்டஸ்ட் சொல்யூஷன் இருக்கலாம். ஸோ எனக்கே இதுக்கு சொல்கிறதுக்கு ஐ நீட் அ கொஷின்ஸ், செட் ஆஃப் கொஷின்ஸ் சச் தட் இட் ஹேஸ் டு பி இந்த டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் நீட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த மாதிரி ஒரு கொஷின் பேப்பர் கிடைக்கல. ஸோ ஐ டுக் நீட் 2024 லேட்டஸ்ட் நீட் அந்த நீட்டு அதோட ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ். ஸோ அதில் வந்து Q1 பேப்பரோட ஃபஸ்ட்டு 45 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு ஐம் கோனா டிஸ்கஸ் தட். ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் இருக்க போகுது. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு சொல்ல வேண்டியது என்னென்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ ஏன்னா அந்த டைம்குள்ளே முடிக்கணும். ஸோ எனக்கும் ஸோ இட் வில் பி லைக் நான் ஒரு அட்டன் பண்ணும்போது என்னோடய மைண்ட் வாய்ஸ் என்ன அண்ட் அஸ் வெல் அஸ் இன் பிட்வீன் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் தேவைப்படுற இடத்துல. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் வீடியோ கோனா பி. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ஓகே. ஃபஸ்ட் கொஷின் என்ன? ஸோ a logical circuit provides the output y as per the following truth table. ஓகே, AB இருக்குது, y இருக்குது. The expression for output y is ஸோ in terms of ABயில் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸி தான். நமக்கு ட்ரூத் டேபிள் பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கணும். இந்த y அப்படின்றது நத்திங் பட் B காம்ப்ளிமெண்ட். ஏன்னா 0 1 1 0 இருக்குது. ஸோ சிமிலர்லி ஸோ அண்டு நமக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் 3. ஸோ ஓகே, செகண்ட் கொஷின். A wheel of bullock cart is rolling on a level road shown is figure. Which one of the following option is correct? Okay. ஸோ இந்த இடத்துல இட் இஸ் ரோலிங். ஸோ நம்ம வெலாசிட்டி அட் எனி பாயிண்ட் இஸ் வெலாசிட்டி ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். தட் இஸ் லீனியர் ட்ரான்ஸ்லேஷனால் ஸோ ஜஸ்ட்டு ஓ அப்படின்னு வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஒமேகா. இது எதுக்குன்னா இந்த பாயிண்ட்டுக்கு. ஏன்னா இந்த பாயிண்டில் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வில் பி இன் திஸ் டைரக்ஷன். இதோடனா ட்ரான்ஸ்லேஷன் சாரி ரொட்டேஷனல். ஸோ இந்த பாயிண்டில் இட் வில் பி ப்ளஸ். ஸோ இந்த பாயிண்டில் இட் வில் பி மைனஸ். ஸோ பீன்ற பாயிண்டில் வந்து வி கேன் ஹேவ் த ஹையர். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்லேயே தான் கேட்டிருக்காங்க. மீன்ஸ் ஹையர் வெலாசிட்டி. அப்படின்னா பீன்ற பாயிண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் கம்பேர்ட் டு கியூன்ற பாயிண்ட். ஸோ நமக்கு ஆப்ஷன் 2. ஓகே, செகண்ட் கொஷின் என்னன்னா, இந்த ஃபாலோயிங் ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் டெர்மினல். ஓகே, இது நமக்கு ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னா என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா 2/2 தட் இஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 2/2 1 1. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்லையும் பொட்டன்ஷியல் சேம். ஸோ நோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் வந்து சார்ஜ் டெவலப் ஆகாது. ஸோ நம்ம இது வந்து இது கன்சிடர் பண்ணாத ஒரு சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் சீரிஸில் இருக்குது. ஸோ ஹியர் த ரிசல்டன்ட் வில் பி 1 மைக்ரோஃபாரட். ஸோ 2 மைக்ரோஃபாரட் 2 மைக்ரோஃபாரட் ரிசல்டன்ட் 1 மைக்ரோஃபாரட். ஸோ அந்த நியூ 1 மைக்ரோஃபாரட் ரெண்டுமே பேரலல் இருக்கும். ஸோ வி கேன் ஆட் தட். ஸோ ஆப்ஷன் 1. ஸோ இந்த சம்க்குலாம் நீங்கள் பென் வச்சு போட்டுட்ருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஃபோர்த் சம் என்ன? அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் இஸ் given by. ஓகே, அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் பவர். ஓகே, பவர் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. கொஞ்சம் இன்டெரக்ட் தான், பட் வி கேன் சே பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. பட் இதை நீங்கள் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, மீன்ஸ் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஃபோர்ஸ் இருக்குது 5 அப்படின்றது, வெலாசிட்டி இல்லை பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஸோ வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டெரிவேட்டிவ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது வந்து 2 ஆயிரும்ல. இப்போ 5 2s are 10. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் SI யூனிட், ஸோ வாட்ஸ். ஸோ ஓகே, ஃபைன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஒரு அசர்ஷன் ரீசன் இருக்குது. இது பொட்டன்ஷியல். ஓகே, ஆக்சுவல் இருக்குது. ஓகே, நமக்கு இது வந்து கொஞ்சம் போடுற மாதிரி தேவைப்படுது. ஈவன் அசர்ஷன் ரீசன் இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். வேறு ரீசன் இருக்குது. ஸோ நத்திங் பட் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. என்ன கேட்டுட்டாங்களோ நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல போட ஆரம்பிச்சிடலாம். பி காஸ் டீட்டா. இந்த இடத்துல டீட்டா அப்படின்றது அந்த டைபோல் மூமெண்ட்டுக்கும் அந்த ஆக்சிஸ் கனெக்டிங் பிட்வீன் பாயிண்ட் அதுக்குள்ள ஆங்கிள். ஸோ 4πε0. ஸோ பி அதனால் r². ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஆக்சியல் அப்படின்னா 0 டிகிரி ஆஃப் கோர்ஸ். ஸோ இட் வில் பி காஸ் தீட்டா. காஸ் 0 is 1. ஸோ இந்த இடத்துல பி நமக்கு என்ன இருக்குன்னா 4 × 10⁻⁶. அண்ட் இந்த இடத்துல பாருங்கள், ஆறுன்றது வந்து 2. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணால் 4 ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் இருக்க 4ம் இந்த 4ம் அதாவது பின்ற 4ம் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/4πε0 வந்து நமக்கு தெரியும் 9 × 10⁻⁹. ஸோ 2 மைனஸ் பண்ணும்போது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 9 × 10⁻³ ஸோ இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் எது இருக்குன்னா ஆக்சியல் பாயிண்ட் அந்த சைடில் இருக்கா இந்த சைடில் இருக்கா, அதாவது 0 டிகிரியா 180 டிகிரியா, தட் வீ டோன்ட் நோ. ஸோ தட் மே பி திஸ் காஸ் ஃபார் திஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ். பட் ரீசனில் பாருங்கள், we have obtained p divided by 4πε0r², பட் another 2 இருக்குது. ஸோ ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆன்சர் வந்து அசர்ஷன் இஸ் ரைட் பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் 3. ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன? 2 bodies A and B of same mass undergo completely inelastic one-dimensional collision. The body A moves with velocity v1. ஓகே, இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷன்லாம் ஒன்லி மொமெண்டம் தான் கன்சர்வேஷனாக இருக்கும். அண்ட் ஃபைனலில் வந்து நமக்கு 2 மாதமே ஒரே சிஸ்டம் ஆயிரும். ஸோ 2 மாதம் சேம் மாஸ்னால ஒரே சிஸ்டமாக இருக்குது. ஸோ த மாஸ் வில் பி 2m. ஏன்னா m1 + m2 m + m 2m. அண்ட் ஒரு வெலாசிட்டி வந்து v2 ஃபைனலில். ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இனிஷியலி என்ன மொமெண்டம் இருக்குன்னா m1 v1. ஸோ m1 வந்து m1 எடுத்தாச்சு ஆல்ரெடி. ஸோ v1 அண்ட் ஐ திங்க் bs ரெஸ்ட். ஸோ +0.
ஸோ இப்போ நம்ம ரேஷியோ எடுக்கும்போது M1 V1 கரெக்டாக. ஸோ ரேஷியோ ஆஃப் V1 by V2. ஸோ V1 by V2 is 2M by 1. ஸோ தட் இஸ் 2:1. ஓகே, 7th question. In uniform magnetic field, okay, performs 20 complete oscillation in 5 seconds as shown. The moment of inertia of needle is 9.8 into 10 power minus 6 kilogram meter square. Okay, fine. அதாவது ஒரு காம்பஸ் நீடில் ஆஸ்லேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆஸ்லேட்னா நம்ம இடத்துல டைம் பீரியட் வச்சு பேசலாம். ஏன்னா நமக்கு டைம் பீரியடுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் தெரியும். T equal to 2 pi into inertial factor, that is moment of inertia of the compass divided by நமக்கு இந்த இடத்துல ரெஸ்டோரிங் ஃபேக்டர் என்ன இருக்குது. ரெஸ்டோரிங் ஃபேக்டராக என்ன இருக்குன்னா டார்க். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரெஸ்டோரிங் ஃபேக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சம் டேர்ம்ஸ் இன்ட்டு அந்த வேரியபிள். ஸோ அந்த இடத்துல கேஎக்ஸ் அப்படின்னு படித்தோன்னா கேன்றது தான் ஃபேக்டர், ரெஸ்டோரிங் ஃபேக்டர். V ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு படிக்கும்போது இந்த இடத்துல இது வந்து டீட்டா தான் இது பண்ணும்போது V ஈக்குவல் டு டவ் இன்ட்டு டீட்டா. ஸோ டவ் அதாவது டார்க்காக தான் இருக்கும். அந்த நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு டார்க் என்ன அப்படின்னு தெரியும், மியூபி. ஸோ இந்த இடத்துல வந்து எது கேட்டிருக்காங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் மியூ கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல மியூ ரூட்குள்ளே இருக்கிறதுனால ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். T ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 pi இன்ட்டு I பை மியூபி. ஸோ மியூ தான் வேணும். ஸோ மியூ ஈக்குவல் டு 2 pi I பை B இன்ட்டு T ஸ்கொயர். ஓகே, 2 இருக்குது, I இருக்குது, B இருக்குது, பட் T இல்லை. நத்திங். 20 ஆசோலேஷனுக்கு 5 செகண்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஆசோலேஷனுக்கு 5/20 செகண்ட்ஸ் கரெக்டாக. ஸோ தட் நீங்கள் 20 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ T அதாவது டைம் பீரியட் இஸ், ஏன்னா டைம் பீரியட்ன்றது ஒரு ஆசோலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கிறதுன்றது தான். நமக்கு இதில் T ஸ்கொயர் வேணும். T ஸ்கொயர் இஸ் 1/16 அண்ட் இங்கே நமக்கு 1/T ஸ்கொயர் இருக்கா. ஸோ 16 வந்து 1/T ஸ்கொயர் 16 ஆயிரும். ஸோ 2 pi இன்ட்டு I என்ன அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் 9.8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 6. ஸோ இதில் கூட நீங்கள் நிறைய ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் 1/T ஸ்கொயர்ன்றது 16 டிவைடட் பை B என்ன அப்படின்னா 0. ஓகே, இது நமக்கு வந்து எல்லாமே பவரில் இருக்குது. ஸோ அதையும் நான் பார்த்துக்கிறேன். 2 டைம்ஸ் தள்ளிட்டோன்னா 4.9 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 வந்துடும். ஸோ இது இங்கே ஆன்சர் பண்ணும்போது 2 வந்துடும். ஓகே, ஃபைன். வேறு ஏதாச்சும் மறந்துட்டோம் அப்படின்னா யூ கேன் சே. ஸோ இது இங்கே கேன்சல் பண்ணும்போது -4 வந்துடும். ஓகே, ஸோ 2 2s are 4 into 16 வந்து 32, 68. ஓகே, ஐ திங்க் வி ஹேவ் ஃபார்காட் சம்திங், பட் ஓவர் த ஃப்ளோ வந்து நமக்கு அது கண்டுபிடிக்கும். ஓகே ஓகே ஃபைன். இது ஸ்கொயர் பண்ணும்போது 4 ஆயிரும். 4 pi ஸ்கொயர். ஸோ 4 pi ஸ்கொயர். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் டவுட் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு பை தான் இருக்குது ஸ்கொயர் பண்ணாத வரைக்கும். ஸோ இந்த இடத்துல பை ஸ்கொயர் இருக்குது. ஸோ யூ கேன் ஈஸிலி ரீகனெக்ட் தட். பட் ஒரு தடவை ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு ஆன்சர் சொல்யூஷன் போடும் போதே நமக்கு வருதா இல்லையான்னு. அண்ட் நீங்கள் சொல்யூஷன் போடும்போது ஆப்ஷன் பார்க்குறது ஒரு நல்ல ஐடியா. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பவர் வச்சு மட்டுமே ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். கோஎஃபிஷியன்ட்லாம் சேமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு பவர்ஸ் வச்சு மட்டும் பண்ணலாம். இல்லை பவர்ஸ்லாம் சேமாக இருக்கும், கோஎஃபிஷியன்ட் மட்டும். அப்போ நீங்கள் கோஎஃபிஷியன்ட் வச்சு மட்டும் பண்ணலாம், பவர்ஸ் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்யூஷன்ஸ் போடும்போது ஜஸ்ட் ஒரு டைமு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல 4 2s are 8. ஸோ 8 into 16. ஸோ ஃபர்தராக 16 8 into 2 பிடிச்சிட்டு அப்படின்னா 8 8s are 64. 64 into 2 128. ஸோ 128 into 10 power minus 4. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் மூமெண்ட். பட் இது அவங்க டேரெக்டாக கேட்கல. ஏன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 10 power 5ன்னு கொடுத்துருங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 10 power minus 5. ஸோ இந்த இடத்துல 10 power minus 4 இருக்குது. ஸோ நான் ஒரு 0 எடுத்துக்கிறேன். அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல பை ஸ்கொயர் இருக்குது. ஸோ 10 power minus 5 ஆயிரும். ஸோ 10 power 5 minus 5 மெக்கானிக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 1280 பை ஸ்கொயர். ஸோ ஏதாச்சும் நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 8th one. An unpolarized light beam strikes a glass surface at Brewster angle. ஓகே, Brewster angle அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் நமக்கு இன்சிடென்ட் ஆகும்போது ரிஃப்ளெக்டட் ரைட் வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்ட் ஆகும். ஏன்னா அதுதான் ஐபி. ஸோ ரிஃப்ளெக்டட் ரே வந்து கம்ப்ளீட்லி போலரைஸ்ட், ரீஃப்ராக்டட் ரே வந்து பார்ஷியலி போலரைஸ்ட். ஸோ அதுதானே உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு டயக்ராம் கூட இருக்கும், பியூட்டிஃபுல்லாக ஒரு ரே டயக்ராம். ஸோ அது நமக்கு எந்த இடத்துல இருக்குன்னா the reflected ray will be completely polarized but the refracted ray will be partially polarized. So option 4. So option C. So next question, consider the following statement A and B and identify the correct. Okay, A B assertion reason தான். ரீசன் கிடையாது, ரெண்டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஃபார் அ சோலார் செல் இன் IV கேரக்டரிஸ்டிக்ஸ் லைஸ் இன் 4th quadrant. ஆமாம், ஏன்னா நார்மலி ஒரு டயோடு வந்து இப்படி பிஹேவ் பண்ணும், அதாவது நார்மல் டயோடு. பட் இதே வந்து ஒரு சோலார் செல்லு லைட் இல்லாதப்போ இப்படி பிஹேவ் பண்ணும், பட் லைட் இருக்கப்போ இட் வில் பிஹேவ் லைக் திஸ். ஸோ நமக்கு கேரக்டரைசேஷன் வில் பி இன் திஸ் பாயிண்ட். ஸோ குவாட்ரண்ட் 4th quadrant. ஸோ தட் இஸ் கரெக்ட். ஸோ இந்த ரிவர்ஸ் பயஸ்ட் PN ஜங்ஷன் டயோடு the current is measured in microampere. கரெக்டு.
This is due to majority carriers. No, it is due to minority carriers. அதனால தான் மைக்ரோ ஆம்பியரில் இருக்குது. ஸோ A is correct, B is incorrect, so option 1. So the graph which shows the variation of 1 by lambda square, it's kinetic energy E. Okay, kinetic energy formula என்னன்னா, ஓகே உங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுனா half mv ஸ்கொயர் கரெக்டாக. ஸோ P ஈக்குவல் டு mv. ஸோ நீங்கள் இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா P ஸ்கொயர் பை 2m அப்படின்னு வரும். எனக்கு இந்த P ஸ்கொயர் பை 2m வந்து தெரிஞ்சது தான். ஸோ அதனால் நான் டேரெக்டாக எழுதிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு டி ப்ராக்லிலையும் தெரியும், டி ப்ராக்லி வேவ்லென்த் h by lambda. ஸோ E will be h ஸ்கொயர் டிவைடட் பை 2m lambda ஸ்கொயர். ஸோ நமக்கு E is proportional to 1 by lambda ஸ்கொயர்னு வருது. ஸோ we can say the option is 4. 1 by lambda square is proportional to E. So anything is fine. Okay, 11th question. The terminal voltage of the battery whose EMF is 10 volt and internal resistance 1 ohm when connected through the external resistance of 4 ohm. Okay. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். என்னென்னா, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேறு ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கனெக்ட் பண்ண அந்த பேட்டரியோட வோல்டேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஓகே, தட்ஸ் டிஃப்ரெண்ட். அதாவது இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க, அந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, அதாவது இதுதான் பேட்ரி, இது வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுனா 4 + 1 5. ஸோ கரண்ட் வில் பி 10/5 ஈக்குவல் டு 2 ஆம்பியர் போகும். ஸோ இந்த இடத்துல 2 வோல்ட் வந்து ட்ராப் ஆகும். ஸோ த நெட் potential across the terminal of the battery will be 8 volt. Okay. The quantities which have same dimension as those of solid angles. Okay, solid angles க்கு of course யூனிட் இருக்குது, ஸ்டெரிடியன், பட் இது வந்து டைமென்ஷன்லெஸ். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயினுக்கும் ஆங்கிளுக்கும் யூனிட் கிடையாது, சாரி யூனிட் இருக்குது, டைமென்ஷன் கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு யூனிட் இருக்குது, ஆங்குலர் ஸ்பீடுக்கு யூனிட் இருக்குது, ஆர்க்கு யூனிட் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இது வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு ஆன்சர் அப்படின்னு ஆபத்தில் இருக்குது. ஏன்னா solenoid 1, solenoid 2 இருக்குது. So in the above diagram, the star band is towards solenoid 2. From solenoid 1, the direction induced current in solenoid. ஓகே, அதாவது ஒரு மேக்னெட் வந்து solenoid 1லேருந்து solenoid 2க்கு மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இதில் வந்து ரெண்டு காயில்ஸ்லையுமே இன்டியூஸ் கரண்ட் உருவாகும். அந்த இன்டியூஸ் கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன் இருக்குன்னா சச் தட் அதோட காசை வந்து ரிப்பல் பண்ணும். கரெக்டு. ஸோ இது வந்து இப்படி மூவ் ஆகுதுன்னா இதில் இன்டியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து இதை வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நார்த் போல் இருக்கணும், இந்த இடத்துல சவுத் போல் இருக்கணும். சவுத் போல் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா clockwise. ஸோ clockwise-னால் நமக்கு இப்படி இருக்கும் கரெக்டாக. ஸோ A to B வரும்போது தான் நமக்கு அப்படி கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸும் வராது. ஸோ சிமிலர்லி இந்த இடத்துல சவுத் போல் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு சவுத் போல் இருக்கணும். அப்போ தான் இது வந்து ரிப்பல் பண்ணும். இதோட மோஷன் இது வந்து ரிப்பல் பண்ணுற மாதிரி கரெக்டில் காசை வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ அப்படி பகுதி பார்க்கும்போது இது வந்து எகெயின் ஒரு clockwise-ல இருக்கணும். clockwise-லனா இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் D. அப்போ தான் நமக்கு இங்கேருந்து இப்படி வரும். ஸோ இந்த இடத்துலையும் D to C அதுதான் ஆன்சர். ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் 1. ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் யூ கேன் சே இந்த கமெண்ட் செக்ஷன். ஸோ ப்ராப்ளம் இல்லை, பட் அந்த ஐடியா தான் நமக்கு இந்த இடத்துல முக்கியம். 14th, the moment of inertia of thin rod about an axis passing through the midpoint perpendicular to the rod. ஓகே, moment of inertia ஃபார்முலா என்னன்னா ml²/12. ஓகே, length of the rod is nearly. ஸோ moment of inertia moment of inertiaன்றது 400 கிராம் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் எம் என்னன்னு கொடுத்துட்டாங்கன்னா 400 கிராம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 400. ஸோ இந்த இடத்துல இதுவும் கேன்சல் ஆகி 3 ஆயிரும் கரெக்டில். ஓகே, ஸோ L² வில் பி 3 × 2 4. ஸோ கிராமும் கேன்சல் ஆயிரும் இன்ட்டு இது வந்து ரூட் எடுத்துக்கிறேன், இது வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இதில் 2 0 இருக்குது. ஸோ ரூட் எடுத்தால் ஒரு 0 ஆயிரும், சென்டிமீட்டர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது கூட ஃபர்தராக 3 × இது வந்து 3 × 8ன்னு எழுதிக்கலாம். 8 கூட நான் 4 × 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ × 10. ஸோ ரூட் எடுக்கும் போது இது வந்து √4 வந்து 2, இதில் 2 3 இருக்குது. ஸோ 6 × √2 × 10 × சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ அது வரைக்கும் நமக்கு லக்கி. ஓகே ஓகே இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு ஐ ஹாவ் ஸ்ட்ரக்ட். ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகலை. ஏன்னா 6 × 2 வந்து மேக்ஸிமம் 9 to 10. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் 90. ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன் இன் 90. ஸோ அந்த இடத்துல ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2 0 இருக்குது. தட் ஐ ஹேவ் forgotten to cancel. ஸோ 2 0 கேன்சல் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல ரூட் வரும்போது ஒன்றுமே இருக்காது. ஸோ ஒன்றுமே இருக்காது. ஸோ 6 × √2, 6 × 1.4. ஸோ இட் வில் பி 1.414. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 6லேருந்து சப்போஸ் இது 2 ஆச்சுன்னா 12 வரைக்கும் இருக்கும்.
ஸோ அதுக்கு மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இஃப் x ஈக்குவல் டு 5 sin ஒமே ஓகே பை ஓகே ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்குது, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ஸ். ஆம்ப்ளிடியூட், ஸோ ஆம்ப்ளிடியூட் என்ன கேட்குறாங்க, டைம் பீரியட் என்ன கேட்குறாங்க. ஸோ ஆம்ப்ளிடியூட் இஸ் நத்திங் பட் 5. ஸோ நமக்கு வந்து 5 மீட்டர். ஸோ இந்த இடத்துல சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இது வந்து வராது, மீட்டரில் தான் நமக்கு ஆன்சர் வருது. அண்ட் வந்து டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a sin ஒமேகா t + 5. ஸோ ஒமேகா t இஸ் நத்திங் பட் பை t. ஸோ dt கேன்சல். இது வந்து நத்திங் பட் 2π/t ஈக்குவல் டு பை. ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் போடணும். ஸோ t ஈக்குவல் டு 2. ஸோ எனக்கு வந்து ஆப்ஷன் 2 தான் ரைட்டான ஆன்சர். ஸோ த மாஸ் ஆஃப் த பிளானட் இஸ் 1/10 ஆஃப் த எர்த் அண்ட் இட்ஸ் டயாமீட்டர் இஸ் half. இப்போ டயாமீட்டர் இஸ் half அப்படின்னா ரேடியஸ் ஆல்சோ half. ஸோ அதை நமக்கு வந்து பார்த்துக்கணும். த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ ஆக்சலேஷனுக்கு வந்து gm/r². ஓகே ஃபைன். ஸோ இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஓகே இட்ஸ் ஃபைன். எர்த்தோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ g prime will be g into mass of earth by 10. ஏன்னா 1/10 times. ஸோ ரேடியஸ் இஸ் ஆல்சோ half அப்படின்னா r/2 அப்போனா r² into 4. ஸோ இட் வில் பி 4/10 into gm/r². தட் இஸ் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. நான் அதை வந்து 10னே வச்சுக்கிறேன், 10 or 9.8 10 வச்சுக்கிறேன். ஸோ இட் வில் பி 4. ஸோ 4 அப்படின்னா ஸோ இது வந்து நான் அதிகமாக வச்சுருக்கேன். ஸோ இட் வில் பி less than 4 ஆஃப் கோர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து less than 4. இது ஒன்று தான் இருக்குது. ஸோ 3.92. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கலாம் அந்த கால்குலேஷனில். ஓகே, a horizontal force 10 Newton is applied to a block A as shown in figure. The blocks of mass A and B are 2 kg and 3 kg respectively. The box slides over the frictionless surface. The force exerted by block A and block B. ஓகே, என்னத்தை பாருங்க, ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை பிளாக் A பிளாக் பினா இப்போ இந்த மாதிரி நடக்கும்போது ஆஃப்கோர்ஸ் பிளாக் B மூவ் ஆகும். இந்த பிளாக் A மூவ் ஆகிறதுக்கு காரணம் வந்து இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் as well as இது வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்கும் நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி. இது மேலே ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ். பட் இந்த பிளாக் மூவ் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்லி காரணம் வந்து இந்த ஏன்ற பிளாக் மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா இது வந்து ஒரு செட்டாக தான் நகர போகுது. ஸோ ஒரு செட்டாக நகரும் போது ரெண்டோட ஆக்சலேஷனும் சேம். அந்த ஆக்சலேஷன் ஆஃப் வேல்யூ என்னென்னா நெட் ஃபோர்ஸ் 10 டிவைடட் பை டோட்டல் மாஸ் 5. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 2. அந்த ரியாக்ஷன்ஸ் தான் அந்த இதெல்லாம் சொல்கிறேன். ஸோ திஸ் வில் பி மூவ் வித் திஸ் ஆக்சலரேஷன். அண்ட் இதுக்கு காரணம் யாருன்னா இந்த பிளாக் ஏ தான். ஸோ இந்த பிளாக் ஏ ஓகே, இந்த பிளாக் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸாக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 × 2. அதாவது இது மூவ் ஆகக்கூடியதுக்கான டோட்டல் காசு வந்து ஏ தான், டோட்டல் ரீசன் வந்து ஏ தான். ஸோ வி கேன் சே 3 × 2. இல்லாட்டி நீங்கள் ரியாக்ஷன்ஸ் வச்சு கூட பார்க்கலாம். பட் ஐ எம் டூயிங் இட் ஆன் அ பியோர் லாஜிக் பேசிஸ். ஆன்சர் வந்து 6. ஸோ வி ஹேவ் ஆப்ஷன் 3. ஸோ 18 வந்து தெர்மோடைனமிக் சிஸ்டம் இஸ் டேக்கன் த்ரூ த சைக்கிள் ABCD. ஓகே, BC. ஓகே, BC என்ன, ஓகே இந்த இடத்துல ஸோ விச் இஸ் பேரலல் டு P, அதாவது ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து 0. ஏன்னா நமக்கு ஏரியான்றதுக்கு கர்வ் கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஸோ ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2. ஓகே, இதுதான் ஹீரோ ஆஃப் த ஃபிசிக்ஸ் கொஷின் 2024 கேஸ்லாம் வந்துச்சுன்னா கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து ஆட்டம்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் as they contain equal number of positive and negative charges. That is absolutely right. Statement 2 வந்து ஆட்டம்ஸ் ஆஃப் each elements are ஓகே ஸ்டேபிள் அண்ட் emit characteristic spectrum. ஓகே, இந்த இடத்துல பிரச்சனை என்னென்னா நமக்கு ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றது ஒன்று சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சம் ஆட்டம்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் தட் வில் டிகே ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ அதனால் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில் ஸ்டேட்மெண்ட் 1 ஆர் ஏ இஸ் ரைட், ஆர் இஸ் ராங். ஸோ அந்த ட்ரெண்ட் படி இது வந்து மூணாவது சம். அதுலேயும் நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே ஃபைன். 20th கொஷின் வந்து ஓகே 82 எக்ஸ்ன்ற ஒரு ஆட்டம் வந்து y அப்படின்னு போயிட்டுருக்கு. ஓகே, இந்த நியூக்ளியர் எமிஷன் ஸ்டேட்டட் எபோவ் த மாஸ் நம்பர் அட்டாமிக் கியூ அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட். அண்ட் இது வந்து ஒரு ஆல்ஃபா டிகே போயிடும். அண்ட் பீட்டா டிகேல நமக்கு மாஸ் நம்பரில் வந்து சேஞ்சஸ் இருக்காது. எவ்வளோ மாஸ் சேஞ்ச் ஆகும்னா 4 மாஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ இட் வில் பி 286. ஸோ 286 இங்கே இருக்கும், நம்ம அங்கே பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்ஃபா வந்து 82. ஸோ 2 போயிடும். ஸோ 80 இருக்கும். அண்ட் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா இட் வில் கெயின் 1. ஸோ 81 கரெக்டில் 2 போயிடும் 81. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. இந்த தடவை கூட நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ E + E- பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இதாயிரும். பீட்டா மைனஸ்னால் Z+1. ஸோ இந்த இடத்துல 80 இருக்கும். ஸோ 80 + 81 கரெக்டு. ஸோ தப்பாக இருந்தால் யூ கேன் டெல் இன் கமெண்ட் செக்ஷன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டிகல் ஓகே எகெயின் இதை நம்ம பார்த்த சம் தான். பார்ட்டிகல் மூவ் வித் யூனிஃபார்ம் ஸ்பீட் இன் சர்க்குலர் பாத் மெயின்டைன்ஸ்.
ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகுதுன்னா ஓகே ஈவன் தோ இட் ஹாஸ் யூனிஃபார்ம் ஸ்பீட் இதோட வெலாசிட்டி ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னா இட் இஸ் வெக்டர் குவான்டிட்டி அண்ட் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் டைரக்ஷன். ஸோ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி வந்து இந்த டேஞ்சென்ஷியலில் இருக்கும் அண்ட் ஆக்சலரேஷன் வில் பி இந்த ரேடியல். ஸோ நமக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே அந்த வெக்டர் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டில் வெலாசிட்டி வில் பி இன் திஸ் டைரக்ஷன், ஆக்சலரேஷன் வில் பி இன் தி டைரக்ஷன். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ வி கேன் சே போத் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் இஸ் வேரிங். ஸோ ஆப்ஷன் 4. ஓகே, இது வந்து ஒரு டெரைவிங் சம். A light ray enters into right angle prism at point P which the angle of incidence 30 degree as shown in figure. It travels through the prism parallel to its base. Okay, emerges along the face AC. Refractive index of the prism. சரி, ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் 2 ஈவெண்ட் நடக்குது. ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே இருக்குது, ஒரு ஈவெண்ட் வந்து இங்கே இருக்குது. அண்டு இங்கே பாருங்கள் எமர்ஜிங் அலாங் ஃபேஸ் ஏசி, அதாவது இந்த ப்ரிசம்லேருந்து வெளியே போயிருக்கணும். ஸோ இட் ஹேஸ் டு பி இன் சம்வேர். பட் இது வந்து ஜஸ்ட் அந்த ப்ரிசம் வந்து உரசிட்டு போகுது ட்ரேசஸ். அப்போனா இந்த இடத்துல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் எபோட் டு ஹேப்பன். ஸோ இந்த ஆங்கிளுக்கு மேலே வந்தால் உள்ளே வந்துடும் லைட்டு. ஸோ 2 ஈவெண்ட் நடக்குது. ஸோ ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஸ்னெல்ஸ் லா தான், அதாவது மியூ ஏர். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 இன்ட்டு sin 30 டிகிரி. sin 30 டிகிரியும் 1/2. ஸோ 1/2 ஈக்குவல் டு இந்த இடத்துல மியூ இஸ் த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதுதான் கேட்டிருக்காங்க, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம். அண்ட் இது வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது கரெக்டில், ஏன்னா இந்த ஆங்கிள் தான் டிவைட்டட் ஆங்கிள். லெட்ஸ் சே θ1. ஸோ sin θ1. ஸோ மியூ sin θ1 ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் டு மியூ sin θ1. ஸோ நான் இடத்துல sin θ1 மட்டும் எடுத்துக்கிட்டு 1/2 மியூ அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமிலர்லி மியூ இது வந்து லெட்ஸ் சே sin θ2ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ sin θ2 which is equal to 1, ஏன்னா வெளியே ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1, அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ sin 90 டிகிரி வந்து 1. ஸோ இந்த இடத்துல sin θ2 ஈக்குவல் டு 1/μன்னு எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல வேரியபிள்ஸ் இருக்குது. θ1 θ2 அப்படின்னு வேரியபிள்ஸ் இருக்குது. மியூ அப்படின்றது 3 வேரியபிள் இருக்குது. பட் நமக்கு இந்த இடத்துல 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. வி நீட் 3 ஈக்குவேஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ப்ரிசம். ஸோ இதுவும் ஒரு ரைட் ஆங்கிள் தான். அப்படி பார்க்கும்போது நம்ம வி கேன் சே θ1 + θ2 ஈக்குவல் டு 90 டிகிரி. இது எனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது 90 டிகிரி அப்படின்றது ஞாபகம் இருக்கும். ஏன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இந்த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 180 டிகிரி. அதை வச்சு பார்க்கும்போது இப்போ நமக்கு இந்த இடத்துல 3 வேரியபிள் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நான் சிம்பிளி θ2 ஈக்குவல் டு 90 - 1 90 - θ1 அப்படின்னு போட்டுக்கிட்டு ஸோ sin 90 - θ1 cos θ1 ஈக்குவல் டு 1/μ. ஸோ ஸ்டில் என்கிட்ட இப்போ 2 வேரியபிள் ஆகிடுச்சுல. அண்ட் இந்த இடத்துல ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி என்னன்னா sin square θ + cos square θ ஈக்குவல் டு 1. ஸோ sin square θ1 அதாவது 1/4μ² ப்ளஸ் cos square θ1 1/μ². இந்த இடத்துல பாருங்கள் sin square θ + cos square θ ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து 4 ஆல் டிவைட் பண்ணி 4 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது 4 × 1 5/4μ² ஈக்குவல் டு 1. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது μ² ஈக்குவல் டு 5/4ன்னு வரும். μ ஈக்குவல் டு √5/2. ஸோ ஆப்ஷன் 2. ஓகே ஃபைன். ஸோ 23 வந்து ஓகே வெர்னியர் கேலிஃபர் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல வீடியோ. இன் வெர்னியர் கேலிஃபர்ஸ் n+1 டிவிஷன் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட் வித் n டிவிஷன்ஸ் ஆஃப் மெயின் ஸ்கேல் இஃப் 1 MSD ஈக்குவல் டு 0.1 மில்லிமீட்டர் த வெர்னியர் கான்ஸ்டன்ட் சென்டிமீட்டர். ஓகே, இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ப்ராப்ளம் தான், ஏன்னா நம்ம யூனிட் கன்வர்ஷன் வேறு பண்ணோம். ஓகே, இந்த இடத்துல வெர்னியர் கான்ஸ்டன்ட் அப்படின்றதும் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது ஒன்று. அதுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 MSD - 1 VSD. இது என்ன வேல்யூ வருதோ அந்த அளவுக்கான மினிமல் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம அந்த பர்டிகுலர் வெர்னியர் ஸ்கேலில் மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன n+1 டிவிஷன்ஸ் மேட்சஸ் வித் n டிவிஷன்ஸ், அதாவது n+1 VSD ஈக்குவல் டு n MSD. ஸோ அப்போ 1 MSD ஈக்குவல் டு ஓகே VSD தானே இருக்குது. இப்போ 1 VSD ஈக்குவல் டு n/n+1 MSD. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டேரக்டராகவே லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். பட் நிறைய பேர் இது வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு சிலபஸில் டுவர்ட்ஸ் த எண்ட் இருக்குது. ஸோ 1 MSD மைனஸ் 1 VSDக்கு வந்து n/n+1 MSD. ஸோ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும் போது n+1 MSD n MSDன்னு வரும். ஸோ இட் இஸ் 1 MSD by n+1. ஸோ அந்த இடத்துல எல்சிஎம் எடுத்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம். அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது இன்பிட்வீன் சொல்யூஷன்ஸில் ஆப்ஷனில் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஆர் வெர்னியர் கான்ஸ்டன்ட் டினாமினேட்டரில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கன்ஃபியூஷன் இருந்துச்சு. டினாமினேட்டரில் நமக்கு n+1 இருக்குது.
ஸோ நமக்கு இந்த ஹோல் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் 2ல் மட்டும்தான் we have that term. ஸோ லேட்டராக நீங்கள் ஏன்னா அந்த இடத்துல இனிமேல் பண்ண போகிறது வந்து மில்லிமீட்டராக இருக்கிறது வந்து சென்டிமீட்டராக மாற்ற போகிறீங்க given that. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே 24 if monochromatic source in Young's double slit experiment is replaced by white light then ஓகே அதாவது மோனோக்ரோமேட்டிக் இருக்கிறதுனால நமக்கு சென்டர் ஆஃப் பிரைட் ஃப்ரிஞ்ச் இருக்கும், போக போக டார்க் பிரைட் மாறிட்டு இருக்கும். அதாவது n λ/t 2n+1 λ/2d. ஸோ அது மாதிரி. பட் இது வந்து நம்ம ஒயிட் லைட்டில் ரீப்ளேஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கு வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் லாம்டா. ஸோ லாம்டா வச்சு இருக்கும் போது லாம்டாவுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரிஞ்சஸ் மாறும். லாம்டானா என்ன கலர் அப்படி தானே. இப்போ வந்து நம்ம ஒயிட் லைட் யூஸ் பண்ணுறோம்னா we have all lambda, all colors இருக்கும். கலர்ஸ் இஸ் நத்திங் பட் வேவ் லென்த். ஸோ we have all வேவ் லென்த். அப்போ ஒவ்வொரு வேவ் லென்த்தும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் வித்தில் வந்து இட் வில் டீவியேட். ஸோ அதுபடி பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட் ஹேவ் சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் தான். ஏன்னா நமக்கு ஐ திங்க் நியூட்டன்ஸ் ரிங்கில் தான் சென்டரில் டார்க் இருக்கும். மற்றபடி யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஸோ ஃபார் மை நாலேஜ் இட் வில் பி சென்டர் வந்து பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ த சென்டர் வில் பி பிரைட். ஸோ அதனால் ஸோ இதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வேவ் வந்து 2 இன்டர்ஃபரன்ஸ் ஆகும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபினாமினா. ஓகே அண்டு ஈக்குவலி வித்தாக இருக்காது. ஏன்னா லாம்டா பொறுத்து தட் ஃப்ரிஞ்சஸ் வில் சேஞ்ச். ஓகே இது வந்து சென்ட்ரல் வந்து டார்க்காக இருக்காது. ஸோ இட் வில் பி சென்ட்ரல் பிரைட் ஃப்ரிஞ்ச் வித் சரௌண்டட் பை ஃபியூ கலர்டு ஃப்ரிஞ்ச். ஏன்னா ஆல்சோ சொன்ன மாதிரி அந்த ஃப்ரிஞ்சஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் லாம்டா. ஸோ நமக்கு வந்து வேறு கலரில் ஃப்ரிஞ்சஸ் தெரியும். ஓகே லைக் அந்த கொஷனுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. தட்ஸ் வை கேவ். ஓகே 25th கொஷின் இஃப் சி இஸ் த வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே ஓகே இது வந்து வி கேன் சே ஃபோட்டான் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபோட்டான் இஸ் நத்திங் பட் லைட். ஸோ அதோட எனர்ஜி வந்து h நியூ தான். அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ஃபோட்டான் இஸ் c, ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போகும். அண்ட் p ஈக்குவல் டு h/λ. ஸோ λ ஈக்குவல் டு c/nu. ஸோ அதை நமக்கு போடும்போது we can obtain this also. அண்டு இங்கே பாருங்கள் 3 வந்து ஃபோட்டான் possesses பாசிட்டிவ் சார்ஜ். இது வந்து தப்பு. ஏன்னா ஃபோட்டான் வந்து நியூட்ரல். ஸோ அதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷன் பட் டோட்டல் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் கான்செப்ட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ தட் we can say it is out of syllabus. ஸோ பட் இட் இஸ் ட்ரூ. ஃபோட்டான் எலக்ட்ரான் கொலிஷனில் வந்து both எனர்ஜி அண்ட் டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஸோ ஒன்லி 3 இஸ் ராங். பட் என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ஆப்ஷன்ஸ் given below. ஓகே பார்த்தா நமக்கு ஏபி ஓகே 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 ஆப்ஷன் 2 தான். ஏன்னா இதெல்லாம் மட்டும் தான் கரெக்டு, இங்கே தப்பு. ஓகே எலக்ட்ரானிக்ஸ் கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். த அவுட்புட் 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். பூலியன் எக்ஸ்பிரஷனில் அது மேபி வி கேன் சே பூலியன் எக்ஸ்பிரஷனில் ஒரு கொஷின்ஸ் as well as லாஜிக் கேட்ஸில் ஒரு கொஷின்ஸ். என்னென்னா அவுட்புட் y ஆஃப் த கிவன் லாஜிக் சர்க்யூட் சிமிலர் டு. ஓகே இது வந்து நத்திங் பட் வி கேன் சே a பார் b பார். ஏன்னா யூனிவர்சல் கேட் நம்ம படிச்சிருக்கோம். இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும்னா a பார் ப்ளஸ் b பார் த ஹோல் பார். ஸோ இதில் ஃபர்தராக டிமார்கன்ஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது a பார் 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 b பார் 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 பார். ஸோ டபுள் பார் வந்து கேன்சல் ஆகி நமக்கு இட் இஸ் நத்திங் பட் ஆண்ட் கேட். ஸோ எகெயின் நான் தப்பு பண்ணியிருந்தா யூ கேன் ஃபர்கிவ் மீ. அண்ட் கரெக்டான ஆன்சர்ஸ் வந்து கொஷின் நம்பர் போட்டு ஆன்சரில் சொல்லலாம். ஓகே 27th இதுக்கு ஐ கேன் சே நிறைய பேப்பர் வந்து இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் போட்டிருப்பாங்க. பட் நோ நீட் டு டூ தட். இங்கே பாருங்கள் n1 இஸ் ஈக்குவல் டு 2 தான். ஸோ n2லேருந்து தான் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ லார்ஜர் ஆர்பிட்டில் வைக்கும் போது நமக்கு லார்ஜர் எனர்ஜி இருக்கும். ட்ரான்சிஷன் அதாவது 6th-லேருந்து 2ல் இருக்கும்போது நமக்கு நிறையா அந்த கேப் இருக்குது. ஸோ நிறையா எனர்ஜியில் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகும். கேப் குறைய அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கும். ஸோ கம்மியான எனர்ஜி உள்ள ஃபோட்டான் தான். அண்ட் நமக்கு தெரியும் E இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/λ. கொஞ்சம் கொஷின்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த கேப் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லாம்டா கம்மியாக இருக்கும். அந்த கேப் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா லாம்டா கம்மியாக இருக்கும். ஏன்னா எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஸோ இங்கே பாருங்கள் n = 6 to n = 6 to 2. அதாவது 6th ஸ்டேட்லேருந்து 2 ஸ்டேட்டில் வரும்போது we have large energy. அப்போனா இருக்கிறதுலே கம்மியான லாம்டா தான் இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1. ஸோ டிக்கு 1. ஸோ டிக்கு 1 எங்கே இருக்குது? ஸோ வி கேன் கம்ப்ளீட்லி சே. ஸோ இது ஆப்ஷனாக கிளிக் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். பட் நம்ம இதை செக் பண்ணிக்கலாமே. 5 to 2. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது எனர்ஜி கம்மி. அப்போ இதோட ஸ்லைட்லி இன்க்ரீஸ்டு வேவ் லென்த்தாக இருக்கும். ஸோ 2. ஸோ அது மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபாலிங் கரெக்ட்லி. ஓகே ஃபைன். 28 a thin flat circular disc of radius 4. ஓகே surface tension, the surface tension of the water is ஓகே. அதாவது ஒரு டிஸ்க் வந்து நீங்கள் ஒரு வாட்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க. அதை ரிமூவ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கிவ் சம் ஃபோர்ஸ். அது நம்ம நிறைய பேர்த்துக்கு ப்ராக்டிக்கலாக தெரியாதா அப்படின்றது எனக்கு தெரில. அது காரணம் என்னென்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அதர்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த அதர்சிவ் ஃபோர்ஸ் அந்த வாட்டர் வந்து அது வந்து பிடிச்சிக்கும். அதுக்கு தான் அந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா தான் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் இன்டூ அந்த கான்டாக்ட், அந்த எவ்வளோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து டிஸ்க்கு 2πr டிஸ்க் தானே. ஸோ இது வந்து 4.5 சென்டிமீட்டர்.
lucky. Okay, so t is nothing but 0.07. அது வந்து 7 into 10 power minus 2 எடுத்துக்கிறேன் into 2 pi into so 4.5 into 10 power minus 2 again. ஓகே, இங்கே பாருங்கள் -4 இருக்குது. ஸோ ஆஃப்கோர்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, மில்லியில் தான் இருக்கும். பட் மில்லியில் நமக்கு செக் இருக்குது. ஓகே, இது வந்து நான் 2 பை அப்படின்றது எப்படி எடுத்துக்கிறேன்னா 10 எடுத்துக்கிறேன். 6 தான் எடுக்க முடியும். ஓகே ஃபைன், சாரி. அதாவது 7 into 6 நான் ரஃபாக எடுத்துக்கிறேன் into 4.5 into 10 power minus 4. ஓகே, இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 42 இருக்கும். கரெக்டாக 42 into 4.5 into 10 power minus 4 கரெக்டாக தான் போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் மை நாலேஜ். ஓகே, ஸோ இந்த இடத்துல எகெயின் 4.2 into 4.5 10 power minus 3 வந்துடும். ஸோ இட் வில் பி ஆஃப் சம்திங் 16 point something or 17 point something or 18 point something எதுவாக இருக்கலாம். பட் 2 டிஜிட்டில் இருக்கும். நான் லெட்ஸ் 18 பாயிண்ட் வச்சுக்கிறேன். 18 point something into 10 power minus 3. ஸோ ஐ திங்க் சிம்பிளிஃபிகேஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன கூட ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணலாம். பட் அஸ் டைம் கன்ஸ்டன்ஸ் ஃபார் மீ இன் திஸ் வீடியோ ஐ எம் ஜஸ்ட் டூயிங் தட். ஓகே, ஸோ இட் வில் பி சம் 2 digits into milli. ஸோ அது வந்து எனக்கு ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இது மாதிரி, பட் இட்ஸ் நாட் 18, இட்ஸ் 19. ஸோ இது மாதிரி கூட நீங்கள் வரலாம். எனக்கு தெரியல அது கரெக்டாக இல்லையான்னு. ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரீ யூ கேன் சே. In an ideal transformation, the turns ratio is NP/NS 1/2. The ratio is VS/VP. ஓகே, நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ அதுதான் நமக்கு ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரை டிஃபைன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல VS/VP வேணும்னா நமக்கு NS/NP. ஸோ பட் அவங்க கொடுத்துருக்கு வந்து NP/NS. ஸோ அதோட இன்வெர்ஸ், அதாவது ஆப்ஷன் 2:1. The maximum elongation for a steel wire if the elastic limit nice at Young's modulus respectively are okay. அதாவது எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து உடஞ்சிடும். இட் ஒன்ட் பி எலாங்கேட்டட் லாங். இட் இஸ் கதம் டாட்டா குட் பை பை பை. ஸோ இந்த இடத்துல என்னென்னா யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறது தான் மேக்ஸிமம் எலாங்கேஷன். அதுக்கு மேலே கொடுத்திங்கன்னா உடஞ்சிடும். ஸோ திஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் இஸ் எலாஸ்டிக் லிமிட் அண்ட் யங்ஸ் மாடுலஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு அதாவது dl/dt ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் விச் இஸ் ஃபஸ்ட்டு அதான் கொடுத்துருக்காங்க 8 into 10 power 8. ஓகே, டிவைடட் பை 2 into 10 power 11. So it is 4. So it is nothing but 4 into 10 power minus 3. அதாவது dl/l அண்ட் அதோட மீட்டர் வந்து 1 meter. ஸோ 1. ஸோ 4 millimeter ஆன்சர். ஸோ கரெக்டாக தானே? மேபி ஐ மேட் மிஸ்டேக் சம்வேர். அது டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது 2, 3 கரெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா எனக்கு இந்த இடத்துல 40 0.4 இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால ஐ எம் லுக்கிங் ஒன்ஸ் அகெயின் அண்ட் எல்லாமே மீட்டரில் அதுக்கு யூனிட்டில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். 31 question, a thin spherical cell. Okay, spherical cell, the potential difference between point C and P. And CP எங்கே இருக்குது? CP வந்து சர்ஃபேஸில் இருக்குது, C வந்து இன்சைடில் இருக்குது. அண்ட் நமக்கு தெரியும் ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல்லில் பொட்டன்ஷியல் என்னென்னா அந்த சர்ஃபேஸ்லேருந்து இன்னர் வரைக்கும் சேம் பொட்டன்ஷியல், அதாவது Q/4πε0, அந்த சார்ஜ் /4πε0. ஸோ இந்த இடத்துலையும் பொட்டன்ஷியல் சேம் தான். அவங்க பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க விச் இஸ் 0. பியூட்டிஃபுல்லி நமக்கு ஐ திங்க் இந்த கொஷின் இப்போ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் பேப்பர். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங் அப்படின்னு 3 கொஷின் வந்திருக்கு. அண்ட் 0 அப்படின்னு 2 கொஷினில் ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, 32nd கொஷின். A wire of length, okay, resistance 10 meter is divided into 10 equal parts. The first pipe connected in series, the next part. ஓகே, இங்கே பாருங்கள் 100 ohm ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஈக்குவல் பார்ட். அதாவது அந்த லென்த் வந்து 10 ஈக்குவல் பார்ட். நமக்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ρl/a, அதாவது லென்த்துக்கு ஆர் ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ நீங்கள் 10 ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸும் 10 ohm ஆயிரும். ஏன்னா 100/10 ohm. அப்போ ஒவ்வொரு பார்ட்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohm. இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 5 பார்ட்ஸ் வந்து கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ தட் வில் பி 50 ohm. ஓகே, அதாவது த காம்பினேஷன் ஆஃப் எகெயின் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ இட் வில் பி ப்ளஸ், அதாவது ஃபஸ்ட்டு 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸில் கொடுத்துருக்காங்க, அதோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் 50 ohm. நெக்ஸ்ட்டு 5 ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க,
அது ஒரு பர்டிகுலர் ஓம் வரும். ஸோ ரெண்டையுமே சீரியஸில் கனெக்ட் பண்ணாலும் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறதுனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் 5 ஆர் கனெக்டட் இன் பேரலல் அப்படின்னா 10/2, அதாவது R/N, அதாவது ஆர்ன்ற ரெசிஸ்டன்ஸ் வந்து n டைம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க சீரியஸில் அப்படின்னா NR அப்படின்றது ஆன்சர். R ரெசிஸ்டன்ஸ் அப்படியே சேம் ரெசிஸ்டன்ஸ் வந்து n டைம்ஸ் பேரலல் ஆட் பண்ணியிருக்காங்க, R/Nன்றது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுபடி பார்க்கும்போது 2 ohm, ஸோ 52 ohm ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3 வந்து a tightly wounded 10 turns coil of resistance radius 10 cm carries a current of 7 ampere. The magnitude of magnetic field at the center of the coil is okay. இங்கே பாருங்கள் 10 டர்ன்ஸ் அதை விட்டுருங்க. ஒரு லூப், ஒரு சர்க்குலர் லூப்பில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது B = μ0I/4 2R ஏன்னா கம்ப்ளீட்லி சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள் அப்படின்னா 4R. ஓகே, இப்போ n டர்ன்ஸ்னால என்னால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ μ0 அப்படின்றது 4π × 10⁻⁻7 இன்ட்டு I எவ்வளோ பேருக்குன்னா 7 ஆம்பியர் பேருக்கு இன்ட்டு 100 டன்ஸு. ஸோ 100 டன்ஸை நான் இங்கேயே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு எப்படி போட்டுக்கலாம், -4ன்னு போட்டுக்கலாம், -5 கரெக்டில் கரெக்டு. டிவைடட் பை 2 இன்ட்டு ரேடியஸ், அதாவது 10⁻2 இன்ட்டு 10 இருக்குது, 10⁻1. ஸோ அந்த 10⁻- கூட இதில் இது பண்ணிவிட்டு 10⁻4 கூட போட்டுக்கலாம். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிட்டு 2πன்னு வந்துடும். ஸோ 2π × 7 வந்து 14/, ஓகே, ஸோ 1.4 × 3.14 × 10⁻3. அதாவது இந்த 14 வந்து பிரேக் டவுன் பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ மேட் அ மிஸ்டேக்ஸ் நோ நீட் டு வரி, நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஓகே, அப்போ இது அஃப்கோர்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 டிஜிட்டாக தான் இருக்கும். மேபி 4.4 மில்லி டெஸ்லா ஆப்ஷன் 3. ஓகே ஓகே, இது வந்து நமக்கு மேக்னட்டிசம்லேருந்து ஒரு கொஸ்டின். 34th டயாமேக்னெட்டிக்கு சசசிபிலிட்டி. ஓகே, மெட்டீரியல்ஸ் அண்ட் சசசிபிலிட்டி. அதாவது டயாமேக்னெட்டிக்கோட சசசிபிலிட்டி எப்படி இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். அண்டு நான் மேக்னெட்டிக் வந்து சசசிபிலிட்டி இருக்காது. அந்த சசசிபிலிட்டி அப்படின்றது மேக்னடைசேஷன். நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்ட் தரும்போது அந்த மெட்டீரியல் மேக்னடைஸ் ஆகுதா இல்லையா, அது எப்படி மேக்னடைஸ் ஆகுது, அதோட நேச்சர் டிஃபைன் பண்ணுறது தான் சசசிபிலிட்டி. ஸோ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகாது, ஸோ 0. இப்போ ஆப்ஷன் டிக்கு 1. ஸோ நமக்கு அது வந்து இந்த 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 4 வராது. அண்ட் ஆப்ஷன் ஏக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. அப்போ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஸோ நீங்கள் மீதிலாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் ஜஸ்ட் கிராஸ் செக். ஸோ நமக்கு இதுதான் ஃபெரோ மேக்னெட்டிக்கு சசசிபிலிட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே ஃபைன். அண்ட் பேராமேக்னெட்டிக் வந்து ரொம்ப லெஸ் நியர் டு 1, ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ வி ஹேவ் ஆல்சோ தட். ஸோ ஆப்ஷன் 1 தான் ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு பாப் இஸ் whirled, ஓகே, horizontal plane by means of string with the initial speed of ω/rpm. This tension speed becomes 2ω while keeping the same radius. Okay, the tension of the strings. அதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஒரு பாப் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருக்கு. அப்போனா அது வந்து ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து இதாகும், அதுக்கு ஈக்குவலாக அந்த டென்ஷன் இருக்கும். ஸோ ஹியர் டென்ஷன் இஸ் நத்திங் பட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வந்து mv²/r. பட் இந்த இடத்துல நமக்கு ஒமேகா இருக்கிறதுனால ஒமேகா டர்ம்ஸ், அதாவது mω²r கரெக்டாக, mv²/, ஓகே, mω². ஸோ t இஸ் ப்ரொபோஷனல் டு ஒமேகா. ஸோ ஃபஸ்ட்டு ஒமேகா இருக்குது, அதுக்கு வந்து t. செகண்ட் வந்து 2ω இருக்குது, அப்போனா 4t. உங்களுக்கு இது புரியுதில்ல, நான் ரேஷியோ போட்டு அப்போல்லாம் பண்ணல, கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். பிகம்ஸ், ஆமாம், ஸ்பீடு பிகம்ஸ் 2ω ப்ரொபோஷனல் டு 2. ஓகே, ஸோ நியூ டென்ஷன் தானே கேட்குறாங்க. இப்போ 4t. ஓகே ஃபைன். A parallel plate capacitor is charged by connecting it to a battery through a resistor. If I is the current in the circuit, then நைஸ். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். அதாவது இது வந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ், பட் இது வந்து ஒரு ஆம்பியர் சர்க்கியூட் அல்ல, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா, ஒரு சர்க்கியூட் வந்து நீங்கள் ரெசிஸ்டர்ஸ் பேஸ் கனெக்ட் பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நமக்கு அந்த பிளேட் வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் கெட் சார்ஜ் ஆகும். அப்போது அந்த சீரியஸில் கனெக்ஷன் இருக்குது. ஸோ இது வழியாக கரண்ட்டில் போகிறது வி ஹேவ் டு அசியூம் இட் ஹேஸ் டு பி ஃப்ளோடு. அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆகி நமக்கு அந்த இடத்துல சார்ஜ் டெவலப் ஆகும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்னா, இன்பிட்வீன் பிளேட்ஸ் வந்து அந்த மேபி டயலெக்ட்ரிக் பிளேட்டாக இருந்தால் அந்த டயலெக்ட்ரிக் மோஷன்ஸ் இருக்கும். ஸோ தட் இஸ் கால்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ இட் ஹேஸ் டு பி இந்த ஒன் ஃப்ளோ. அப்போனா அந்த சர்க்கியூட்டில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அந்த கரண்ட் வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வழியாக போகாது. ஏன்னா திஸ் கரண்ட் இஸ் டியூ டு டிசி. கரெக்டாக? அதுக்கு பதிலாக இந்த கரண்ட் வந்து சீரிஸில் இருக்குது, இட் ஹேஸ் டு பி மேட்ச். அப்போது அந்த கெப்பாசிட்டர்ஸ்க்கு உள்ளே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இருக்கும். தட் கரண்ட் வில் மேட்ச் திஸ் சர்க்கியூட் கரண்ட்.
ஸோ அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அது வந்து என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் மேக்னிடியூடு எங்கே இருக்குது, ஈக்குவல் பா இது பார்க்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக மாட்டேங்குது. டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஆஃப் த மேக்னிடியூட் ஈக்குவல்ஸ் டு I ஃப்ளோஸ் இன் த சேம் டைரக்ஷன் as I. ஓகே, நல்ல கொஷின்ஸ். அதாவது நான் பார்த்த வரைக்குமே இது வந்து ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின். 10 microfarad capacity is connected to 210 volt. Okay, 50 hertz show in the peak current in the circuit is okay. பட் என்னென்னா இது வந்து எகெயின் நம்ம ஒரு போடக்கூடிய சம் தான். என்னென்னா I will be I0 sin omega t or something. ஏன்னா இது வந்து கெப்பாசிட்டர் அண்ட் இட் மே லேக் தானே ஆர் லீட் சம்திங் வித் த வோல்டேஜ். இட் வில் லீட் பை த வோல்டேஜ். ஓகே, கரெக்ட். அப்படி பார்க்கும்போது ஸோ அது வந்து I0 sin omega t + 5 சம்திங் கான்ஸ்டண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல மேக்ஸிமம் என்னவோ அதுதான் கேட்குறாங்க. ஸோ தட் வில் பி கிவன் பை Vmax டிவைடட் பை XC. XC அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ், அதாவது Imax. ஸோ இந்த இடத்துல Vmax அப்படின்றது 210 டிவைட் பை XC வந்து நம்ம எழுதலாம்னா XC = 1/ωc. ஸோ இந்த இடத்துல ωc மேலே இருக்கும். ஒமேகாக்கு ஃபார்மில் வந்து 2πf, ஏன்னா ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2π × f அப்படின்றது 50 ஹெர்ட்ஸு. ஸோ இன்ட்டு C அப்படின்றது 10 microfarad. ஸோ 10⁻⁻5. ஓகே, இந்த இடத்துல 2 0 இருக்கா. ஸோ கேன்சல் பண்ணிட்டு 10⁻⁻3 போட்டுக்கிறேன். ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல 2 இருக்குது, 5 இருக்குது. தட் வில் கிவ் 1 more 10. ஸோ 10⁻⁻2. ஸோ எனக்கு இந்த இடத்துல 21 × π × 10⁻⁻2 வரும். இல்லாட்டி 2.1 × 3.14 × 10⁻⁻1. ஸோ இதை நம்ம ஃபர்தராக பண்ணும்போது கூட லெட்ஸ் சே 2 3 வச்சுட்டா கூட சம்திங் 0.6 சம்திங், ஏன்னா பாயிண்ட் வச்சேன்னா இதில் 10⁻⁻ இருக்குது. ஸோ சம்திங் வரும். ஸோ தட் மே பி த ஆன்சர். நமக்கு அந்த ஆன்சர் வரல. ஸோ இந்த இடத்துல சப்போஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு நாலேஜ் இருக்குது என்ன மாதிரி அப்படின்னா யூ கேன் சிம்ப்ளி லீவ் இட். அண்ட் டைமும் இல்லைனா லீவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போ இந்த இடத்துல ஒன்று பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா லைக் நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக அசம்ஷன் தான். ஸோ இது வந்து ரிஸ்க் தான், மார்க்கெட் ரிஸ்க் மாதிரி. மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் மார்க்கெட் ரிஸ்க், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், அது மாதிரி தான். என்ன அப்படின்னா நாங்கள் இந்த இடத்துல ஒரு கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகே, எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இவங்க இந்த இடத்துல கொடுத்துருக்க 210 வோல்ட் அப்படின்றது இட் நீட் நாட் டு பி த மேக்ஸிமம் வோல்டேஜ். இட் மே பி த RMS வோல்டேஜ். நான் கன்சிடர் பண்ணுறேன். அவங்க இந்த இடத்துல கொடுக்கல, பட் ஐ எம் கன்சிடரிங் இட் மே பி த RMS வோல்டேஜ். ஸோ அந்த இடத்துல Vmax இஸ் நத்திங் பட் RMS × √2. ஸோ நமக்கு RMSக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு √2 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் அப் டு மீ. ஸோ எனக்கு தெரியல, இதுக்கு மேபி ஹேவ் சம் ப்ராப்பர் ரீசன். ஸோ அந்த ப்ராப்பர் ரீசன் என்னன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லாட்டி நான் ரெஃபர் பண்ணிட்டு அவங்க சொல்கிறேன். ஓகே, அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்களேன், இட் இஸ் ஆல்ரெடி 0.6. ஸோ நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் இது வந்து 1.2 மாறும். பட் √2 இஸ் லெஸ் தென் 2. அப்படின்னா இட் ஹேஸ் டு பி 0.6 to 1.2 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது. இதை பாருங்கள், திஸ் இஸ் லெஸ் தென், திஸ் இஸ் லெஸ் தென், திஸ் இஸ் கிரேட்டர் தென். ஸோ ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 2. இந்த மாதிரியான கன்க்ளூஷன் நீங்கள் எக்ஸாக்ட் ஆன்சர் பண்ணல, பட் மோஸ்ட் பீப்புள் நோ, பட் திஸ் இஸ் ஐ எம் கிவிங். ஓகே, 30th question. If the mass of the bob in simple pendulum is increased to thrice its original mass, length is okay, length half ஆயிடுச்சா. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், டைம் பீரியடுக்கு ஃபார்மில் வந்து 2π × √L/g. ஸோ இட் ஒன்லி டிபெண்ட் ஆன் L, நாட் டிபெண்ட் ஆன் மாஸ். ஸோ T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L, சாரி √L. ஸோ T prime இஸ் ஆல்சோ நியூ லென்த். இந்த இடத்துல நியூ லென்த் அப்படின்றது என்னென்னா ஹாஃப் ஆயிடுச்சு. அப்போ T prime வில் பி 1/√2 ஆஃப் T. ஸோ நமக்கு 1/√2 இல்லை. ஸோ எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ x/2. அப்போ சப்போஸ் எக்ஸ் √2 இருந்துச்சுன்னா √2/2 வந்து 1/√2 ஆயிரும். ஸோ வி கேன் சே எக்ஸ் இஸ் √2. ஸோ அது மாதிரி. ஓகே, the following graphs represent TV graph curves of ideal. ஓகே, P1 P2. ஓகே, இந்த இடத்துல நான் ஜஸ்ட்டு PV = T, அதாவது P is V, Pன்றது ஸ்லோப்பு. ஸோ தட் ஹேஸ் டு பி லைக் கம்பேர் டு சார்ஜ்லாம். ஸோ T is equal to PV. ஓகேவா, T = PV நமக்கு தெரிஞ்சதான். ப்ரொபோஷனல் சம் கான்ஸ்டன்ட் இருக்கலாம் பை NR, பட் தட்ஸ் ஃபைன். பட் சார்ஜ்லாம் படி அப்படி பார்க்கும்போது
P வந்து directly proportional இருக்குது, proportionality constants. So this is nothing but slope of the curve. ஏன்னா y equal to mx. So m ன்றது slope. So அந்த இடத்துல நமக்கு m is replaced by p. So that is they are also given p1, p2, p3. நமக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது we can say ஏன்னா slope is nothing but tan theta. Tan theta is proportional to theta. Theta increase ஆக tan theta increase ஆகும். ஸோ இதில் பாருங்கள் theta increase ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இந்த வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும், இந்த வேல்யூவை விட இந்த வேல்யூவோட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஆங்கிள் இஸ் இன்க்ரீஸிங் ஸ்லோப். ஸோ இந்த மாதிரி ஐடியா. ஸோ இது வந்து லெஸ் தென் 1 minute 10 seconds கூட நீங்கள் அட்டைன் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் சொல்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4. The minimum energy required to launch the satellite of mass m from surface of the earth m and radius r in the circular orbit at an altitude of 2r from the surface of the earth. Okay, it has to be in the circular orbit. அப்படின்னா என்னென்னா சர்ஃபேஸில் இருக்குது, சர்ஃபேஸ்லேருந்து ஆர்பிட்டில் வந்து இருக்கணும். அப்படின்னா அந்த இதில் இட் ஆல்சோ நீட் சம் கைனடிக் எனர்ஜி. ஸோ தேர் த டோட்டல் எனர்ஜி வில் பி, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவோ அது டிவைடட் பை 2. ஸோ இது வந்து சேம் அட்டாமிக்லேயும் இதே தான். இது பேர் என்னது, கிராவிடேஷனல் இதே தான். ஏன்னா இட் ஒபேஸ் 1/r² லா. ஸோ அதனால் பேசிக்கலி ஸோ அதாவது இனிஷியலி வந்து ஜஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் இருக்கும். அதாவது G capital M small m by r. So it is minus potential energy. So final energy will be GM. அதாவது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி எழுதுகிறேன். என்னென்னா அதாவது சர்ஃபேஸ்லேருந்து 2r, அப்போனா சென்ட்ரல்லேருந்து 3r அண்டு டோட்டல் எனர்ஜி தான் நமக்கு வேணும். ஏன்னா அது வந்து ஆர்பிட்லேயும் சுற்றணும். அப்போனா இட் ஹேஸ் டு பி டிவைடட் பை ஃபர்தர் 2, அதாவது 6 அண்ட் இட் இஸ் நெகட்டிவ் இன் சைன். இப்போ எனர்ஜி ரெக்வயர்ட்னா ஃபைனல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் எனர்ஜி, ஸோ மைனஸ் ப்ளஸ். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 6ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டோட்டல் வில் பி 5gmr டிவைடட் பை 5gmm by 6r. ஸோ அவங்களுக்கு புரியுதில்ல, லைக் இது நான் எப்படி இன்ட்ரப் பண்ணி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நிறைய பேப்பருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங். ஓகே, த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் நாட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் இன் ஃப்ரீ ஸ்பேஸஸ். ஓகே, they are transverse in nature. ஓகே எவ்ரிதிங் இஸ் ரைட். அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா அது ஆர்ஜினேட் ஒரு இஎம்ஏஸோட ஆர்ஜின் எதுனா ஆக்சலரேட்டிங் சார்ஜ். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஆக்சலரேட்டிங் எலக்ட்ரான் தான் இருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஃப்ரம் யூனிஃபார்ம் ஸ்பீட், இட் ஹேஸ் டு பி வேரியபிள் அஸ் வெல் அஸ் ஆக்சலரேட்டிங். டிக் பண்ண வந்துட்டேன், ஏன்னா ஷேட் பண்ணல நீங்கள். ஸோ அதனால் ஸோ சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் விச் கேன் அச்சீவ் இன். ஓகே, இது வந்து ரொம்ப கேன் அச்சீவ் அப்படின்றது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜுமே பேலன்ஸ்டாக இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் P/Q இஸ் நாட் ஈக்குவல் டு R/S. பட் விச் கேன், அதாவது இது இட் மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஷின். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் கண்டிஷன் அப்படின்னா இது வழியாக கரண்ட் போயிட்டு இது வழியாக வரும், இது வழியாக கரண்ட் போயிட்டு இது வழியாக போயிட்டு இது வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகிக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும். இப்போ அதே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கான்னு பார்க்கணும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த டயோடு வந்து ஃபார் திஸ் பேட்ரி திஸ் இஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ். இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கணும் கரெக்டாக இந்த டெர்மினலில், பட் நெகட்டிவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல கரண்ட்டே போகாது. ஸோ பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் த ஆன்சர். ஸோ சிமிலர்லி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல நெகட்டிவ் இருக்கணும், பட் பாசிட்டிவ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இட் கான்ட் பி த ஆன்சர். அண்ட் இந்த இடத்துலையும் வி கேன் சே ஸோ இட் இஸ் இந்த ஃபார்வர்ட் பயாஸ். பட் ஸ்டில் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இந்த இடத்துல P/Q இஸ் நத்திங் பட் 1. இதே மாதிரி R/S அதுவும் 1 இருக்கணும். அதாவது இந்த இடத்துல சொல்லலாம், இந்த இடத்துல இட் இஸ் நாட் 5 தானே இருக்குது, பட் அந்த இடத்துல ஒரு டயோட் இருக்குது. இந்த டயோடுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம். அஃப்கோர்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இட் இஸ் அ டைனமிக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் இட் ஹேஸ் சம் ரெசிஸ்டன்ஸ். இப்போது லெட்ஸே இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணால் இருக்கலாம். பட் 2 ரெசிஸ்டன்ஸ் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி லெஸ் தென் த ஸ்மாலஸ்ட். அப்போனா இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி அஃப்கோர்ஸ் லெஸ் தென் 5 ohm. பட் நமக்கு அந்த இடத்துல 15 ohm தேவைப்படுது. ஸோ இட் கான் பி த ஆன்சர். இட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன ரெசிஸ்டன்ஸ், ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ohmனு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் டயோட ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல நமக்கு 15 ohm வந்துட்டு ஹியர் இட் கேன் அச்சீவ் பிரிட்ஜ் பேலன்ஸ். ஸோ ஆப்ஷன் வந்து தான் ரைட்டான ஆன்சர். ஸோ இந்த இடத்துல நான் வந்து யோசிச்சு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்க மாட்டேன். சப்போஸ் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருந்தால் மேபி 30 seconds ஐ have took. Okay. A force defined by F equal to alpha t square plus beta t acts on the particle at a given time, dimensionless. Okay. இந்த இடத்துல ஆல்ஃபாவோட யூனிட் நான் எழுதுனேன், டைமென்ஷன் வேண்டாம், யூனிட் எழுதிக்கலாம். என்னென்னா நியூட்டன் செகண்ட் பவர் -2. அந்த இடத்துல ஏன்னா எகெயின் உங்களுக்கு தெரியும் பீட்டா ஈக்குவல் டு நியூட்டன் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள்,
ஸோ இது ரெண்டையுமே நான் ஈக்குவலாக ஸோ ஆல்ஃபா பீட்டா வச்சு தான் இருக்குது கரெக்டாக. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு டீயால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோன்னா இட் வில் பி -1. ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபா டி பை பீட்டா, ஸோ ரெண்டு யூனிட் கேன்சல் ஆகிடும், இட் வில் பி டைமென்ஷன்லெஸ். ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அட்டைன் பண்ணலாம். ஸோ இட் வில் பி ஆப்ஷன் 2. ஓகே, 44. 2 heaters A and B have power rating 1 kilowatt 2 kilowatt respectively. Those two, okay, இது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்கு இட் இஸ் ஆக்சுவலி பிக் திங். பட் இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு தரேன், சப்போஸ் இந்த கொஷின்ஸ்க்கு வந்து தரீங்கன்னா. ஏன்னா இது நான் நடத்தும் போது ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் லாங் பேக் எக்கோ, சம் 2 months ago. என்ன அப்படின்னா, சப்போஸ் சீரீஸில் இருக்குன்னா அதோட நெட் பவர் என்னவாக இருக்குன்னா P1 P2 by P1 plus P2. நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் பேரல் எப்படி எடுப்போமோ, இல்லாட்டி கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரியஸில் எப்படி எடுப்போமோ அது மாதிரி. ஸோ அதுபடி பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல 1 2 இருக்குது. ஸோ இட் வில் பி 2/3. ஸோ ஜஸ்ட்டு 2/3 கிலோவாட். அதே மாதிரி சீரீஸில் இருக்குது. ஸோ சப்போஸ் பேரல் இருக்குன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் ஆர் கெப்பாசிட்டன்ஸ் இன் பேரல் எப்படி எடுப்போமோ அது மாதிரி எடுக்கணும். ஸோ அது எப்படி பார்க்கும்போது நமக்கு 3 kWh அப்படின்னா. ஸோ இப்போ ரெண்டுக்கும் ரேஷியோஸ் தானே எடுக்கணும். அதாவது 2/3 divided by 3 this for 2/9. So option 2. So the final question, an iron bar of length L has magnetic moment, it's bent into 2 ohms. Okay, அதாவது மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்றது ஒரு டைபோல் ஸ்ட்ரென்த் அண்ட் அது இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ். ஸோ இனிஷியலி இது வந்து எல்லாம் இருக்குது. ஸோ லெட்ஸ் சே மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து M அப்படின்னா ML, மேக்னெட்டிக் மூமெண்ட் இனிஷியல் மேக்னெட்டிக் மூமெண்ட் M அப்படின்றது. இப்போ இது பெண்ட் பண்ணிட்டாங்க சச் தட் மிடில்லேருந்து. ஸோ இது வந்து L/2 இன் பிட்வீனில் டீட்டான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இது வந்து இப்போது மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்றது என்னென்னா சேம் மூமெண்ட், அதாவது போல் ஸ்ட்ரென்த் வந்து மாறாது. ஸோ இட் வில் பி ஸ்டில் M, பட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் மாறி இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும், பட்டு எக்ஸ்பிளிசிட்டாக இல்லை. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இன் பிட்வீனில் கட் பண்ணிக்கிறேன். அண்டு அந்த டீட்டா என்னென்னா 60 degree. ஸோ திஸ் ஆங்கிள் வில் பி 30 degree, கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல நான் வந்து சைன் டீட்டா யூஸ் பண்ணுறேன். சைன் டீட்டா ஈக்குவல் டு லெட்ஸ் சே இது வந்து L'. இதுவும் சேம் தான். இந்த இடத்துல எகெயின் 30 degree இருக்குது, L/2 இருக்குது. ஸோ சைன் டீட்டா வில் பி ஆப்போசிட் சைடு L' டிவைடட் பை L/2. ஸோ L' ஈக்குவல் டு சைன் 30 degree தானே, தட் இஸ் நத்திங் பட் 1/2. அப்படின்னா L/4. அந்த இந்த இடத்துல ஒரு L' இருக்குது, இந்த இடத்துல ஒரு L' இருக்குது. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் 2L', தட் இஸ் 2L/2. அப்போ நியூ மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் நத்திங் பட் M into L/2. ஸோ ML அப்படின்றது M. ஸோ M' will be M/2. ஸோ ஆப்ஷன் 2. ஸோ 45 கொஷின்ஸ் முடிச்சாச்சே. இருங்க டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிறேன். 52 minutes. ஸோ எனக்கு தெரியல இன் பிட்வீனில் இப்போ நான் ஒரு 2 minutes பேசியிருந்தேன்னா 50 minutesல யூ குட் ஹவ் சால்வ் 45 கொஷின்ஸ். ஆர் இதோட லெஸ் தென்லேயே நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும் உங்களால். அண்ட் இதுக்கப்புறம் 5 sums இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஐ கேன் டூ. அண்ட் இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இடத்துல. ஸோ நீங்கள் அதையும் இல்லை வேணாம், அதை நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல ஷேட் பண்ணல. ஸோ அந்த இடத்துல கம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த வீடியோனால் ஐ திங்க் ஐ கேவ் யூ சம் டிப்ஸ் ஆர் சம்திங் ரிலேட்டட் ஏதோ. ஆனால் NEET 2024 ஒரு 45 கொஷின்ஸுக்கு சொல்யூஷன் கிடச்சாச்சு. அண்டு மேபி என்னோட சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸாக இருக்கலாம், லைக் எப்படி அந்த கொஷின்ஸை இன்டர்ப்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ அந்த ஐடியா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இந்த இடத்துல இல்லாதவங்களுக்கு ப்ரிவிலேஜ் என்ன அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஃபேன் இருக்கும், உங்களுக்கு வந்து வேர்க்காது. ஸோ நல்லா ஈஸியாக சம் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ.